Invite Director Tyagaraja Kumaraja onto the stage, please. A director who we always look up to, a director who gives films in the most classiest and stylist way. ஒரு சில வார்த்தைகள் about Oho Indian Baby, sir. அனைவருக்கும் வணக்கம். நான் அப்படியே எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க, அதனால் அப்படியே விட்டுருவாங்க, நான் போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணாக்காக தான் மெயினாக வந்தது. ஆப்வியஸ்லி எனக்கு விஷ்ணு விஷால் ஓரளவுக்கு தெரியும்னாலும் கிருஷ்ணா வந்து ஒரு 27 வருஷம் 28 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா என்னோடய காலேஜ் ஜூனியர். அண்ட் காலேஜில் தான் ஜூனியர் அப்படின்னா ஃபில்ம் மேக்கிங்கில் அவன் வந்து எனக்கு சீனியர் தான். 2003-04 அந்த வருஷங்கள் நினைக்கிறேன். அப்போது அவன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பெசன் நகரில் ஒரு கதை சொன்னான், ஒரு ஃபீச்சர் ஃபில்மோட ஸ்கிரிப்டு. அப்போது அதோடய பேர் மெட்ராஸ். இந்த மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. நான் அதை கதை கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு, என்ன சொல்கிறது, நம்மளும் ஒரு நாள் கதை எழுதி படம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, சரி பயந்துட்டேன்னு விடாமல் அவன் அதுக்கப்புறமா கூப்பிட்டு இன்னொரு 3 கதை சொன்னான். ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி ஒன்று சொன்னான், அனந்த் ராமனை. அப்புறமா ஒரு ஸ்லைட் மேஜிக் ரியலிசம் இருக்கிற மாதிரி ஒரு மூவி ஒன்று சொல்லியிருந்தான். அப்புறம் இது இல்லாமல் இன்னும் 2 படம் சொல்லியிருக்கேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஃபஸ்ட்டு ஃபில்மாக வெளியில் தெரியலாம், பட் அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-250 ஆட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த கதையெல்லாம் சொல்லும்போது நான் என்கிட்ட கதை இல்லை, காசு இல்லை, ஆனால் நான் சொன்னது வந்து நான் ப்ரொடியூசராக இருந்தால் அவனோட ஃபஸ்ட் ஃபில்ம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல விதமாக அவர் நல்ல ப்ரொடியூசர்கிட்டே போயிருக்காரு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அண்ட் இப்போ யாரோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவர்கிட்ட நீங்கள் எந்த மொமெண்ட் கொடுத்தாலும் அந்த மொமெண்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுற குவாலிட்டி இருக்குது. அது அவருக்கு அட்வர்டைஸிங்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வர ஸ்கிரிப்டை அவங்க அதில் ரீஒர்க் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறதுல பெட்டராக்குறது அது அவங்களுடைய பேசிக் ஒர்க். ஸோ நிறைய ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி அவர் இதெல்லாம் அவர் பண்ண ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அப்படி நிறைய என்ன சொல்கிறது, இம்ப்ரோவைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஆக்டராகவும் ரொம்ப நல்ல ஆக்டர், பட் ஆக்டரை விட ஒரு சிறந்த டைரக்டர் நான் நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த நடிகர்கள் நடிகைகள், இதில் இசையமைத்தவருக்கு ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்ரீராமுடைய அந்த பாட்டு என்னுடைய சிற்றறிவுக்கு பட்டபடி ரீல்ஸில் ரொம்ப பாப்புலர் ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்னவர்கள் சொன்னது மாதிரி தான், இந்த லேட்டாக பேசுகிறதுக்குரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான மூடில் இருக்கக்கூடிய படங்கள் இப்போ கொஞ்சம் அரிதாயிட்டதுனால இந்த படம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் பேசினது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையாக நன்றி. Actor Karunakaran sir, whatever character he plays, he just gets into the skin of the character and ரொம்ப conviction-ஓட play பண்ணுவாரு. Please வாங்க ஒரு சில வார்த்தைகள் from you sir. அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னோட 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வருஷம். கலகலப்பில் ஸ்டார்ட் ஆனது 100 படங்கள் தாண்டி தமிழில் நடிச்சிட்டேன். அதுக்கு உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னென்னும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கிற விதமாக இருக்கட்டும். விஷ்ணு விஷால் சொன்ன அந்த ஃபேமிலி ஸ்டோரி வந்து தானும் சரியாக சொல்லிட்டு போயிட்டார். படமாக எடுக்கணும்னு, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு லவ்லி ஃபேமிலின்னு ஒரு படமாக வரணும். அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓஹோ இண்டியன் பேபியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சித்தப்பா கேரக்டர், அந்த கேரக்டர் சஜஸ்ட் பண்ணது விஷ்ணு தான். எனக்கு கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். போன வருஷம் ஃபுல்லாகவே 2 பிரதர்ஸோட தான் எனக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங். ஒன்று சூர்யா சார், கார்த்தி சார், இன்னொன்று விஷ்ணு விஷால், ருத்ரா. ஆக்சுவலாக எல்லாருமே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிச்சு, பட் ஆக்சுவலாக நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன் பயங்கர டெடிக்கேஷன். உண்மையிலே நான்லாம் ஃபஸ்ட்டு படத்துக்கு போய் நடிக்கும்போது இவ்வளோ எஃபர்ட்லாம் போடலை. அவர் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஆக்டிங் நுவான்சஸ் கற்றுக்கிட்டு ஃபிசிக்கலாக எவ்வளோலாம் எஃபர்ட்ஸ் போடுமோ அதெல்லாம் போட்டு சேஞ்சஸ் எவ்வளோ கேட்டாலும் பண்ணுவாப்பில். எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க,
கண்ணை மட்டும் விட்டுட்டு எங்கே வேணாலும் அடிங்க சார் அப்படின்வாங்க. அது என்னதான் லாஜிக்னு தெரியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எதுவும் சொல்லாமல் கிருஷ்ணா சார்கிட்ட கொண்டு போய் விஷ்ணு கொடுத்துட்டாரு தம்பியை. தம்பி உங்கள் பொறுப்பு, எவ்வளோ வேணாலும் வேரியேஷன் வாங்கிக்கோங்க, வேலை வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸில் டிஃப்ரென்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு டெபியூ ஆக்டராக ஐ அட்மையர் யூ சீரியஸ்லி யூ வில் கோ பிளேசஸ். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ரமேஷ் சங்கரை பற்றி ஒன்று ஐ வாண்ட் டு ஷேர். ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் நிறைய எதுலேயுமே நான் ரோல் மாடல்ஸ்னு ஃபிக்ஸ் ஆக அப்படி வரைக்கும் போவோம். ஒரே ஒரு ரோல் மாடல் மட்டும் ஃபிக்ஸ்டு, அப்பாவா நான் எப்படி இருக்கணுங்கிற பிஹேவியருக்கு ரமேஷ் சங்கர் தான் ரோல் மாடல். இப்போ வரைக்கும் என் டாட்டர்ஸை திட்டினதே இல்லை. லேசாக ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பேன், அதுக்குள்ளே நானும் திட்டுவாங்க வீட்டில். ஸோ எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு லவபிள் டேட். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் நான் எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக முறைச்சிட்டு சுற்றுவாருன்னு பார்த்தா நோ, ஹி இஸ் வெரி வெரி லவ்லி பர்சன். ஹி லவ்ஸ் ஹிஸ் சன் ஸோ மச் அண்ட் இட்ஸ் ஆல் வே பேக். விஷ்ணு எப்பயுமே ஏதாவது எனக்கு பண்ணணும்னு எப்பயுமே விஷ்ணுவுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு நிறைய ஹெல்ப்பு. ஹி ஹஸ் சப்போர்ட்டட் மீ பிக் டைம், ஃபினான்ஷியல் அண்ட் இமோஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சம்டைம்ஸ் சில ஹெல்ப் வந்து மறக்கவே முடியாத ஹெல்ப், அதில் வந்து சொல்லிடுறேன்ப்பா. சிலுக்குவார்பட்டி சிங்கம் படம் முடித்தோடனே என்கிட்ட கரணா, நான் தான் ப்ரொடியூசர், உனக்கு என்னெல்லாம் காஸ்டியூம் படத்தில் போட்டியோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னாப்புல. அப்படியே சூர்யா தேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு யோசிச்சு என்னென்ன காஸ்டியூம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. படம் ஃபுல்லாக போலீஸ் காஸ்டியூம். ஏன்பா இந்த காஸ்டியூமை நான் எங்கேப்பா யூஸ் பண்ண முடியும், தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் லவ்லி மொமெண்ட்ஸ் டு ஷேர். நான் லாஸ்ட் இயர் ஒரு தெலுங்கு படம் கமிட் ஆனேன். தெலுங்கில் ஒரு வார்த்தை தெரியாமல் போனேன். அப்போ தான் தெரிஞ்சுது லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சேலஞ்ச். அப்பயும் விஷ்ணு தான் சொன்னேன், பெரிய படம் ஒன்றுப்பா, நாகச்சைத்தன்யா ஹீரோ, சாய் பல்லவி ஹீரோயின், அதில் முக்கியமான ரோல், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னொன்னே அப்படின்ட்டு ஒய்ஃப் ஜாலா கிட்ட நம்பரை கொடுத்து தெலுங்கு டவுட்ஸ்லாம் கேட்டுக்கோ அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன், அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. ஸோ என்டையர் ஃபேமிலி வந்து ஹெல்ப்னு வந்துட்டு இறங்கி ஒரு சினிமாக்காக இருக்கட்டும், பர்சனல் ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு லவ்லி ஃபேமிலி. So happy to work in your banner and the entire team. Mithila Palkar is an amazing, hardworking artist. சீரியஸாக அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலாம் அப்போ பார்க்கும்போது நான் ஜாலியாக இருப்பேன், ஏன்னா தமிழ் ஜாலி. ஸோ அவங்க வந்து தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. லவ்லி டீம், நிவாஷினி, நிர்மல் அண்ட் என்டையர் ஜென் மார்ட்டின் அண்ட் எவ்ரிபடி. கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு அருமையான அனுபவம். எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப ஈஸியாக அவ்வளோ டிஸ்கஷனில் உட்கார மாட்டாங்க. பட் ஹீ இஸ் லைக் ஒரு 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 பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்காம, நியூ ஆர்டிஸ்ட்டு ஓல்டு ஆப்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணார். அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு இந்த படத்துலனா. அடுத்த படத்தில் எனக்கு பெரிய ரோல் ஒன்று போட்டு கூப்பிட்டு போயிட்டார். இந்த ஷூட் முடிச்சு 3ஆவது நாள் கோயம்புத்தூரில் அவரோட படத்துலலாம் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தானு சார், ஐஸ்ரீ கணேஷ் சார், தியாகராஜன் சார், டைரக்டர்ஸ் தியாகராஜா சார், வெற்றிமாறன் சார், ராம் வந்திருக்காப்புல, எஃப்ஐஆர் டைரக்டர் மனு ஆனந்த் அண்ட் எவ்ரிபடி, கார்த்தி சார். கார்த்தி நான் வந்து எப்போ டைம் எடுக்கிறான்னு தெரில. வாவதியார் ஷூட்டிங்கில் இருப்போம், பாதி நேரம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் அந்த பில்டிங் வரைக்கும் போயிட்டுருக்கும், இந்த பக்கம் ஷூட்டிங்கை பார்ப்பார், நடிகர் சங்கம் வரைக்கும் பார்ப்பார். அதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து இனாக்ரேட் பண்ணி அதை கிராண்ட் ஆக்குறாரு. ஸோ லவ்லி சார். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் ஹம்பிளி ஐ வாண்ட் டு தேங்க். ஏன்னா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாமல் விட்டா அது ரொம்ப டிலே ஆகிடுது. 14 வருஷம் நான் சினிமாவில் இருந்ததுக்கு மெயினான காரணம் உங்களோட அன்பும் ஆதரவும் தான். என்றென்றும் நன்றி.